அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, ஒரு வழியா பூசாரியை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாருங்க பூசாரி, சொதப்பாமல் கதையை சொல்லி அவனை காலி பண்ண வச்சிருங்க, புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கதை இல்லை. இந்த கதையை கேட்டதுமே அவன் டர்ராகி அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான். போதுமா? பூசாரி, அவன் கதையை கேட்டுட்டு குண்டக்க மண்டக்க ஒன்னையே குழப்புவான், புரியுதா? நீ எதுவும் குழம்பிடாத. நீ குழம்புன எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். கதையை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன். அப்படியே அவன்கிட்ட ஒப்பிச்சு அவனை ஓட ஓட விரட்டுறேன். போதுமா? அது போதும் பூசாரி. அப்பாடா, பார்ட்டி வீட்டில் தான் இருக்குது. சொன்ன மாதிரி பூசாரியோடு வந்துட்டார் ஹவுஸ் ஓனரு. ஆமாம், யார் இவர்? ஏப்பா, பார்த்தா தெரியல? தெரியாம தானே கேட்குறேன். ஆஹா, வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டானே ஐயா. ஏப்பா, இவர் தான் இந்த ஊர் பூசாரி. போதுமா? ஊர் பூசாரியே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, அதுவும் என்னோட வீட்டுக்கு. ஆஹா, இப்போவும் அவனோட வீடுன்னு தானையா சொல்கிறான். இங்கே பாருப்பா, பேயோட விஷயத்துக்காக தான் இவர்கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யாரை கேட்டுட்டு இவரை கூட்டிகிட்டு வந்த? ஏப்பா, பூசாரியை கூட்டிகிட்டு வர யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? சரிப்பா, உன்னை கேட்காம கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான். சரி, பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது. இங்கே பாருப்பா, பூசாரிக்கிட்ட எல்லாம் சொன்னேன். என்ன காரணம்னு அவரோட ஞான திருஷ்டி மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். பூசாரியை கூட்டிகிட்டு வந்து அந்த செலவெல்லாம் வாடகையில் ஏற்றலான்னு பார்க்குறியா? ஏப்பா, இப்போ வாடகை பிரச்சனை இல்லை, ஆவிதான் பிரச்சனை. 1 hour later. அப்பாடா, ஒரு வழியா பூஜை ஏற்பாடு பண்ணி பூசாரியும் தியானத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டார். கண்ணை திறந்தாருன்னா என்னன்னு சொல்லிடுவார். ஏப்பா, தெளிவாக கேட்டுக்கோ. ஏன் நீ கேட்க மாட்டியா? வீடே உன்னோடது தானே, நீ தான் தெளிவாக கேட்கணும். 1 hour later. அப்பாடா, பூசாரி கண்ணை திறந்துட்டார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இருக்கிறதே 2 பேர், அப்புறம் என்ன எல்லாரும்? ஏப்பா, பூசாரி நம்ம 2 பேரை தான் அப்படி சொல்கிறாரு. பூசாரியோட பேச்சே சரியில்லையே. ஆஹா, கரெக்டாக நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டானே ஐயா. சமாளிப்போம். இங்கே பாரு தம்பி, இது சாதாரண வீடு இல்லை. இந்த வீட்டுக்கு ஒரு கதையே இருக்குது. இது வரைக்கும் இந்த ஹவுஸ் ஓனர் அந்த கதையை எனக்கு சொல்லவே இல்லையே. ஏப்பா, எனக்கே இப்போ பூசாரி சொல்லி தான் தெரியும். உனக்கே தெரியாத கதை பூசாரிக்கு எப்படி தெரிஞ்சது? ஏப்பா, அவர் இப்போ ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமாம் தம்பி, இப்போ அந்த கதை என் ஞான திருஷ்டியில் வந்து போச்சு. அந்த கதையை இப்போ உன்கிட்ட சொல்கிறேன், கேளு. படம் எடுக்கிற அளவுக்கு கமர்ஷியலாக இருக்குமா? என்ன அது, படம் எடுக்கிற அளவுக்கா? ஆஹா, சினிமாக்காரன்ட்ட கதை சொல்ல வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. விளையாடுற நேரமாக இது? நானே விடவிடத்து போயிருக்கேன். என்னமோ ஓ வீட்டு கதவை தட்டின மாதிரியும் கொலுசு சத்தத்தை நீ கேட்ட மாதிரியும் விடவிடத்து போயிருக்கேன்னு சொல்கிற. யார் கேட்டால் என்னப்பா, வீடு என்னோடது. அப்போது கதவை தட்டின பேயி? ஏப்பா, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பூசாரி, நீங்கள் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்ச கதையை முதல் சொல்லுங்க. இப்போது நான் கதை கேட்குற மூடில் இல்லை, போயிட்டு இன்னொரு நாள் கழிச்சு வாங்க. ஏப்பா, அவர் என்ன சினிமாவுக்கு கதை சொல்லவா வந்திருக்காரு? அப்புறமா வர சொல்கிற, கேளுப்பா. கதை கேட்குறதுக்கெல்லாம் ஒரு மூடு வேணும். இப்போது அந்த மூடு எனக்கு இல்லை. ஏப்பா, பூசாரிக்கு மூடு இருக்கிறப்பவே கதையை கேட்டிருப்பா. இல்லைன்னா என்ன மறந்துடுவாரா? ஏப்பா, காசு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன்பா, எனக்காக கேளேன்ப்பா. ஓகே, அவுட்லைன் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா முழு கதையும் கேட்குறேன். என்ன அது, அவுட்லைனா? ஆமாம். ஆஹா, ஆரம்பிச்சிட்டான் ஐயா. இவங்கிட்ட நம்ம கதை எடுபடுமான்னு தெரியலையே. அப்பா, பேய் விஷயத்துலலாம் காமெடி பண்ணக்கூடாது. திடீர்னு வந்து முழு கதையும் சொல்ல வேணா என்னால் எப்படி கேட்க முடியும்? கதை சொல்லணும்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், புரியுதா? என்ன அது, அப்பாயின்மெண்ட்டா? இவனை குடி வச்சதே தப்பாக போச்சு. ஏப்பா,
எனக்காக அந்த கதையை கேளேன்பா. விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு பெரிய தொல்லையாக போச்சு. கதையை கேளு, கட்டுரையை கேளுன்னு என் உயிரை வாங்குறியே. நாம் ஒரு பிட்டை போடலான்னு பார்த்தா அவன் பிட்டுக்கு மேலே பிட்டை போட்டுக்கிட்டே இருக்கான் ஐயா. ஆஹா, இவங்கிட்ட எப்படி கதை சொல்கிறது? இங்கே பாருப்பா, ஒரு ஹவுஸ் ஓனர் என்ற முறையில் சொல்கிறேன். தயவு செய்து இந்த கதையை கேளு. இவ்வளோ கெஞ்சி கேட்குற ஹவுஸ் ஓனர், உனக்காக நானும் என் டயத்தை வேஸ்ட் பண்ணி அந்த கதையை கேட்குறேன். அதுக்கு முன்னால் டீ பிரேக். என்னது, டீ பிரேக்கா? ஆமாம். கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே டீ பிரேக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஏயா பூசாரி, சொதப்பாமல் சொல்லிடுவல்ல? பார்ட்டியை பற்றியா எப்படி டகால்டிக்கா வேலை காட்டுறான்னு? நீ சொல்கிற கதையை இவன் நம்பிட்டா அதுதாயா சக்ஸஸ். நான் கதை சொல்கிறப்ப பாருங்க எப்படின்னு தெரியும். யோ பூசாரி, நீ எனக்கு கதை சொல்லாதையா. நீ சொல்ல வந்த கதையை அவங்கிட்ட கரெக்டாக சொல்லு. என்ன அது, எது பேசினாலும் இந்த ஆளு கதைங்கிறான். A few moments later. நாரப்பய, மலை மாதிரி 2 பேர் இருக்கும். டீ குடிக்கிறியான்னு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டானே ஐயா. டீ சாப்பிட்டுட்டு வர்றான். ரெடி, ஸ்டார்ட். சரி, சீக்கிரம் ஆரம்பிங்க, இல்லைன்னா கட் சொல்லிடுவான். இந்த வீட்டை இவர் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் மொக்கராசுன்னு ஒருத்தன் குடியிருந்திருக்கிறான். ஆமாம், அது என்ன மொக்க ராசு? ஏப்பா, அவர் சொல்ல விடேன்பா. கதை கேட்குறப்போ லாஜிக் இடிச்சா நான் கேள்வி கேட்பேன். ஆஹா, இவன் முழு கதையும் கேட்கறதுக்குள்ள நம்ம மூச்சே போயிடும் போல இருக்கு ஐயா. அந்த மொக்கராசை அருக்காணின்னு ஒரு பொண்ணு விரும்புச்சு. 2 தடவை இருக்கானின்னு சொன்னீங்க, ஆனால் பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆஹா, ஏப்பா ஒரு ஃப்ளோவில் அவர் சொல்லிட்டாரு, விடேம்பா, நீ கதையை கேளு. ஆமாம், நீ ஏன் பூசாரிக்கு இவ்வளோ சப்போர்ட் வாங்குற? நான் தானப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதனால தான். அருக்காணியும் மொக்கராசும் ஒருத்தர் உயிராக விரும்பினாங்க. கொஞ்ச நாள்லையே அவங்க காதல் அருக்காணி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், என்னையா மறுபடியும்? ஆமாம், மொக்கராசு இந்த வீட்டில் இருந்தான்னு சொல்கிற, அருக்காணி எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையே. ஏப்பா, இப்போ அருக்காணியோட வீடா பிரச்சனை, மொக்கராசுவோட வீடு தான்ப்பா பிரச்சனை. அதெல்லாம் முடியாது. எனக்கு அருக்காணியோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாகணும். ஏன், அது ஞான திருஷ்டியில் வரலையா? அருக்காணியோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் தம்பி. நேராக பாரு, இங்கேருந்து பார்த்தா ஒரு வாசல் தெரியுதா? அதுதான் அருக்காணியோட வீடு. ஆஹா, கதை சொல்கிறதுல பூசாரி கில்லாடி போல இருக்குதே. நாம் கூட அருக்காணியோட வீட்டை யோசிக்கலையா? போ, சைட் அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கு, அப்படித்தானே? ஆஹா, இவன் கதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு ஐயா.